ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சில முக்கியமான காரியங்களை ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்டா இல்லை ப்ரேயர் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடந்த சில நாட்களாக நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில், உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியங்கள் நம்ம கேள்விப்படும் ரொம்ப மனசு கஷ்டப்படுது. அவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்துக்குடின்ற ஒரு பகுதியில் 12வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி அவங்க கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரின்ற ஒரு மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் பலாத்காரம், கொலை நிறைய நாளுக்கு நாள் பெருகுது. இதுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏசப்பா அந்த மாதிரி காரியங்கள் நடக்காதபடிக்கு அவர் பாதுகாக்கணும். அப்படியே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடந்திருக்கிற போர், USA, இஸ்ரேல், ஈரான், அரபு கண்ட்ரிகள் இவங்களுக்கு இடையே நடக்கிற போர், இதனால ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போயிருக்காங்க. 1525 பேர் இதனால் மரித்து போயிருக்காங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஈரானில் 1250 பேர் மரித்து போயிருக்காங்க. லெபனானில் 394 பேர் மரித்து போயிருக்காங்க. ஈராக்கில் 6 பேர், இஸ்ரேலில் 13 பேர் மரித்து போயிருக்காங்க. குவைத்தில் 5 பேர், சவுதியில் 2 பேர், UAEல 4 பேர், ஓமன்ல, பஹ்ரைன்ல தலா 1 பேர். இத்தனை பேர் மரிச்சு போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படும்போது எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குல்ல. உலகத்தில் நாடுகளுக்கு இடையே சமாதானம் உண்டாகும். இதுக்காக ஜெபிக்கணும். நெக்ஸ்ட், இதனால ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாகும். ஆயிலில் சிலிண்டர் பற்றாக்குறை வரதுனால நிறைய ஒரு பாதிப்பு வரும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பொருளாதாரத்தில் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது, எல்லா ஜனங்க கஷ்டப்படக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெண்களுடைய பாதுகாப்புக்காக, உலகத்துடைய சமாதானத்துக்காக, பொருளாதாரத்துக்காக நம்ம எல்லாரும் ப்ரே பண்ண சொல்லி இதை நம்ம ஷேர் பண்ணுறோம்.